கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் இந்த முதல் வாரத்திலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தி சென்றதுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. இந்த முதல் வாரத்தில் நாம் கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. புதிய வருடங்கள் ஆராதனையில் நாம் தேவனை துதித்தோம். நாம் தொடர்ந்து காலம் பூராய் நாம் தேவனை துதிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட இந்த புதிய நாளுக்குள் நம்மளை வழி நடத்தின தேவன், இந்த புதிய ஆண்டுக்குள் நம்மளை வழி நடத்தின தேவனை அவரை துதிப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. யாவரும் எழுந்து கைகளை தட்டி ஹல்லேலூயா அவரை துதிப்போம். புதிய நாட்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், நம் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கைகளை தட்டி புது கிருபை தாரும் தேவா. ஹல்லேலூயா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டு, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும். புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, ஆமென். புது பலனை தாரும் தேவா, ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. புதுசு எல்லாம் புதுசு, கடந்ததை எல்லாம் மறந்துருங்க, கடந்ததெல்லாம் மறந்துடுவோம். புதிய கிருபையால் என்னை நிரப்பு. கடந்ததை நினைக்காதே, முடிந்ததை நீ சிந்திக்காதே. அழைத்தவர் என்றும் நடத்துவார்,
உயர்த்தி உன்னை தாங்குவார். கடந்ததை நீ நினைக்காதே, முடிந்ததை நீ சிந்திக்காதே. அழைத்தவர் என்றும் நடத்துவார், உயர்த்தி உன்னை தாங்குவார். புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசல், புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய சொல்லுவோம் மறுபடியும். புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசல், புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாடல். கண்ணின் மணி போல் காக்கும் தேவன், உன்னை அவர் தினம் நடத்துவார். தினமும் தாங்கி சுமந்த தேவன், உன்னை காத்து நடத்துவார். கண்ணின் மணி போல் காக்கும் தேவன், உன்னை அவர் தினம் நடத்துவார். தினமும் தாங்கி சுமந்த தேவன், உன்னை காத்து நடத்துவார். புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசல், புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாடல். ஆமென். புதிய ஆவி, புதிய இருதயம், ஆமென். புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசல், புதிய கிருபை, அல்லேலூயா, புதிய பாடல். நானே உனக்கு தேவன் என்று வாக்கு தந்த தேவனே, நடத்துவேன் உன்னை, தாங்குவேன் உன்னை, பலப்படுத்தி உயர்த்துவேன். நானே உனக்கு தேவன் என்று வாக்களித்த தேவனே, நடத்துவேன் உன்னை, தாங்குவேன், பலப்படுத்தி உயர்த்துவேன். புதிய ஆவி, புதிய கிருபை, ஆமென். 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 அல்லேலூயா. புதிய புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசல், புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாடல். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். 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 அல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், கரம் பிடித்து நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கடந்ததை நீ நினைக்காதே, முடிந்ததை நீ சிந்திக்காதே. அழைத்தவர் என்றும் நடத்துவார், உயர்த்தி உன்னை தாங்குவார். கடந்ததை நினைக்காதே,
நல்லவர் என்றும் நடத்துவார். ஹalleluya உயர்த்தி உன்னை தாங்குவார். நடத்துவேன் உன்னை தாங்குவேன் உன்னை பலப்படுத்தி உயர்த்துவேன். தினமும் தாங்கி சுமந்த தேவன் காற்றை வாத்து நடத்துவார். ஹalleluya அவர் நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹalleluya அவர் நம்மளை கரம் பிடித்து இந்த வருடம் வழி நடத்துவாருங்க. ஹalleluya அவரை துதிப்போமாக. அவர் செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம் துதிப்போமாக. ஹalleluya ஓ எல்லா இயற்கையும் அவரை துதிக்கிறது. எல்லா மிருக ஜீவராசிகளும் அவரை துதிக்கிறது. கடல் அலைகள் அவரை துதிக்கிறது. வானம் அவரை துதிக்கிறது. நட்சத்திரங்கள் அவரை துதிக்கிறது. ஹalleluya நாம் அவரை துதிப்போமாக. Praise you Lord. Praise you Jesus. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ராஜா உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஹalleluya யாவரும் துதிப்போமாக. ஹalleluya ஹalleluya Praise you Jesus. Hallelujah. கரங்களை என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நாள் வரை என் வாழ்விலே நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் ஆமென் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோர் யாரும் வாழ வயதுள்ளோர் யாரும் மிகு வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளோர் யாரும் மிகு வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் வாழகர் தம் வாயினாலும் வாழகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் ஆமாண்டவரே என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை
என் வாழ்விலே நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆமென் என்னில் அடங்காதோ திறம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா. துதிப்போமாக. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, இந்த முதல் வாரத்தில் உம்மைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த வருடமெல்லாம் எங்களை வழிநடத்தி வந்தீர். இந்த வருடமும் எங்களை வழிநடத்த போறதுக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இது இந்த நேரத்திலும் கூட நாங்கள் எடுக்க போகிற காணிக்கைக்காக நாங்கள் வருகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிஸ்டர் எஸ்தர் காணிக்கைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பா, இந்த வேலை கூட ஆண்டவரே, இந்த காணிக்க கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவரே, அவங்க கூட நீங்க கொடுக்க முடியாத ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கணும்ப்பா. அப்பா, இந்த வேலை கூட ஆண்டவரே, புதிய ஆண்டு நம்ம கடந்து போகும்போது கூட ஆண்டவரே, அவங்களுக்கு ஒன்றும் நிறைய பிளெஸிங்ஸ் நீங்க கொடுக்க முடியாது ஜெபிக்கணும்ப்பா. எல்லாற்றுமே சமைச்சு ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தேவ செய்திக்காக கடந்து செல்வோமாக. நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்து தேவனுடைய செய்தியை கேட்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் வாரத்திலே மறுபடியுமாக உங்களை யாவரும் பார்ப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட நம்மளுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஹென்றி கே பிள்ளை அவருடைய புத்தாண்டு வாழ்த்துக்களும், நம்மளுடைய சீனியர் பாஸ்டர் ரிச்சர்ட் தாங் அவருடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், நம்மளுடைய பாஸ்டர் பிரான்சிஸ் ஐயா அவர்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், பாஸ்டர் ஸ்டீவ் அவர்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களில் அடியேனுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் வாரத்தில் கூட நாம் யாவரும் தேவனை ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்தி இப்படியாக நம்ம கூடுகிறதுக்காக நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கருப்பொருளின் வார்த்தை, 3 வசனங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் கூட ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். யாருக்கு இன்னும் கேலண்டர் நீங்கள் கிடைக்கலையோ தயவு செய்து நீங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு உங்களுடைய கேலண்டரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் இந்த பக்கத்து வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கேலண்டரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலும் கூட நாம் அந்த 3 வசனத்தை மறுபடியுமாக நாம் வாசிக்க கேட்போமாக. 1 சாமுவேல் 15:22 வாசிக்க கேட்போமாக. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது வசனம் 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். அடுத்து ரோமர் 11:36. Romans chapter 11 verse 36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நம்மளை நடத்த போகிறார். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த வசனம் இந்த நாட்களில் ஒண்டிதானா அப்படின்னு. இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை இந்த வருடம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருடமும் கர்த்தருடைய வார்த்தை அது நேற்றும் என்றும் என்றும் மாறாத வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கூட நம்ம தேவனை நோக்கி பார்ப்போமாக. கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, குடும்பமாக அல்லது தனிப்பட்ட நபராக, ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், ஆண்டவரே அல்லது ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பேசுகிற வார்த்தை ஒன்றும் கர்த்தாவே ஆண்டவரே கீழே விழாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தில் நலமாகிய இருதயத்தில் விதைக்கும்படி ஆண்டவரே நான் கொண்டுட்டு வந்திருக்கிற உம்முடைய வசனத்தை கர்த்தாவே நீ விதைக்கும்படி ஜெபிக்கிறேன். அது 50 100 கனி கொடுக்கட்டும் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய வாரத்துக்காக, புதிய ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது நாள் வரை வழி நடத்தி வந்தவர் ஹல்லேலூயா எபினேசர், நீர் எங்களோடு கூட இருப்பீர். தொடர்ந்து எங்களுடைய கரங்களை பிடித்து நீ வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் ஆகட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக 1 சாமுவேல் 15:22 வாசிக்க கேட்போமாக. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த வசனத்தை சில வாரத்துக்கு முன்பதாக நான் பேசினேன். தகன பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று. இந்த வசனம் நாம் இன்றைக்கு முழுமையாய் நாம் பார்க்க போகிறதில்லை. இந்த ஒரு வருடத்துக்கு இதை சான்று செய்திகள் ஆயத்தப்படும் ஆகையால் இந்த நேரத்தில் கூட சில சில அடிப்படையான சில காரியங்களை நான் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த அடிப்படை என்று சொல்லும் பொழுது அடிப்படை தான் முக்கியம். என்றைக்குமே அடிப்படை தான் முக்கியம். ஃபவுண்டேஷன் அதில் ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக இது அடிப்படை என்று சொன்னோன்னே இதை விட்டுறாதீங்க தயவு செய்து. நான் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். இந்த உலகத்தில் அநேக விதமான சத்தத்தை நாம் கேட்குறோம், ஆலோசனையை நாம் கேட்குறோம். வாட்ஸ்அப்பில் அநேக செய்திகள், ஃபேஸ்புக் மூலமாக அநேக செய்திகள், உலகத்தில் எந்த செய்திகள் வந்தாலும் அது ஒரு வகையில் பிரயோஜனம் உள்ளதாக இருந்தாலும், ஆனாலும் இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. இது ஒரு மனிதனை மாற்றும். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவனை, அவனை புழுதிலையில் இருந்தாலும் அவனை சிங்காசனத்தில் அவர் அமரைபடி இந்த வார்த்தை செய்யும். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் அவனை உயர்த்துவார் என்று போட்டிருக்கிறது. இதை தழுவிக்கொள்ளுகிறவனை இந்த வசனம் தழுவிக்கொள்ளும். இந்த வசனத்தை உயர்த்துகிறவனை அவனை இந்த வசனம் உயர்த்தும் என்றெல்லாம் வார்த்தை இருக்கிறது நீதிமொழிகளிலே. ஆகையால் இந்த வார்த்தையை நாம் விட்டுவிட வேண்டாம். வாழ்க்கைக்கு முக்கியமான காரியம், முக்கியமான சப்ஜெக்ட், முக்கியமான ஒரு காரியம் இந்த கீழ்ப்படிதல். நான் இதை குறித்து பேசினேன். இந்த மறுபடியுமாக சொல்லுகிறேன். ஒரு வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதங்கள் வருவதற்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரியம் கீழ்ப்படிதல்.
அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வீழ்ச்சிக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழிவுக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு, துன்பத்துக்கு காரணம் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது. இந்த வசனத்துல பார்க்க போகிற ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க பலியை கொடுத்து என்னென்னமோ நம்ம செய்யலாம், ஆண்டவருக்கு என்னென்னமோ நம்ம சாதிக்க நினைக்கலாம், ஆனா கீழ்ப்படிதல் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம சாதிக்க நினைக்கிறது ரொம்ப ஆக்டிவான காரியமாக இருக்கும், ரொம்ப ஒரு வான வேடிக்கையை போல அழகா இருக்கும் காரியங்கள், ஃபேமஸா இருக்கும் காரியங்கள். ஒருவேளை நம்மளுடைய பேரும் புகழும் நம்மளை கொண்டுட்டு வர்றதுக்கு காரணமா இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாத்திலும் மத்தியிலும் கர்த்தர் கீழ்ப்படிதலை முக்கியத்துவம் படுத்துகிறார். காரணம், கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்துக்கு வாசல். கீழ்ப்படியாமை தான் வீழ்ச்சிக்கு வாசல். மறுபடியும் சொல்லுகிறேன், கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்துக்கு வாசல். அதன் மூலமா தான் பல ஆசீர்வாதம் நமக்கு வரப்போகிறது. அதே நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதை பின்பற்றுகிறவர்களுக்கு அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கீழ்ப்படியாதவர்களுக்கு வீழ்ச்சிக்கு கீழ்ப்படியாமை தான் வாசல். எடுத்துக்கொள்வோம், ரோமருக்கு போவதற்கு முன்பதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இது முக்கியம் என்று சொல்லும்போது, இது ஆரம்பத்திலே இது வந்துட்டு ஒரு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இதை செய்தால் நீங்கள் நல்லா இருப்பீர்கள். என்ன, எனக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் நீங்கள் நல்லா செழிச்சு இருப்பீர்கள். கீழ்ப்படியாட்டினா உங்களுக்கு வீழ்ச்சி வரும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆகையால் ஏன் இந்த வார்த்தை நம்மளுடைய தலைமை போதகர் மூலமாய் இந்த நாட்களிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார்? ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார்? நாகரீகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும் இந்த சமுதாயத்துக்கு கீழ்ப்படிதலா எந்த காலத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுகிற இந்த நாட்களிலே, அப்பா கீழ்ப்படுதல்னு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கப்பா, நம்மளை வளர விடாம வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுகிற இந்த நாட்களிலே ஏன் ஆண்டவர் கீழ்ப்படுதலை கொண்டுட்டு வருகிறார்? கீழ்ப்படிதல் ஒன்று, முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன், கீழ்ப்படிதல் உண்டு, அடிமைத்தனம் ஒன்று. ஒரு மனிதன் அல்லது உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரி உங்களை பயத்தின் மூலமாய், உங்களை பயப்படுத்தி, உங்களை கடினமாக, உங்களை கட்டாயமாக, உங்களை ஒரு காரியத்துக்கு பணிக்கும்படி அவர் நடத்துகிறார் என்றால் அது வந்துட்டு கீழ்ப்படிதல் இல்லை, அது வந்துட்டு அடிமை. ஆனால் உங்களுக்கு சுய உரிமையை கொடுத்து, ஆனாலும் நீங்கள் இப்படிலாம் செய்ய வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அவர் உங்களை சரியான கீழ்ப்படிதலிலே நடத்த விரும்புகிறார் என்ற அர்த்தம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை மறுபடியும் நீங்கள் கேளுங்கள். ஒருவர் உங்களை பயப்படுத்தி, உங்களை கட்டாயப்படுத்தி, நீங்கள் செய்ய வேண்டும் என்று சில காரியத்தை செய்ய சொல்லி, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கூட அவர்கள் உங்களை நடத்துகிறார்கள் என்றால் அது வந்துட்டு கீழ்ப்படிதலுக்கு அடையாளம் அல்ல, அது வந்துட்டு அடிமைத்தனத்துக்கு அடையாளம். உங்களை பயங்குறுத்தி, கட்டாயப்படுத்தி. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா அவங்க கட்டாயமாக சில காரியத்தை சொன்னால் நீங்கள் செய்து தான் ஆகணும். அது வந்துட்டு கீழ்ப்படிதல் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் அடிமையாகவும் இருக்க தேவையில்லை என்று சொல்லுகிறேன்.
நீங்கள் அப்படியேப்பட்ட இடத்துல வேலை செய்யாமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லுகிறேன். காரணம், உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது, நீங்கள் அடிமைத்தனத்தை போல இருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் கீழ்ப்படுகிறேன் என்று கீழ்ப்படிந்தால் கர்த்தர் அதிலிருந்து உங்களை உயர்த்துவார். அநேக காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். வருகிற நாட்களிலே இதை குறித்து இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் உங்களுடைய சுய தீர்மானத்துக்கு விடுகிறவர்கள், நீங்கள் சொந்தமாக தீர்மானம் செய்யலாம் என்று நீங்கள் உங்களை அடிமைத்தனப்படுத்தாமல், உங்களை கட்டாயப்படுத்தாமல், ஆனால் உங்களுக்கு காரியத்தை சொல்லி விடுவார்கள். அவர்கள் சரியாக நடத்திடுவார்கள். என்னன்னா, நீங்கள் இதை செய்தால் நல்லா இருப்பீங்க, இதை செய்யலைன்னா உங்களோட வாழ்க்கையில் இது நடக்க போகுது, நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்றால் இதை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அது கீழ்ப்படிதலுக்கு அறிகுறி. வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்றால் நீர் இதை செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நீ உன் மனதிலே நீ கட்டிக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், என் கற்பனைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் யாரையும் வற்புறுத்தலை, அவர் கட்டளை கொடுக்கிறார், ஆனால் வற்புறுத்தலை. ஆதாமுடைய வாழ்க்கையில், ஏவாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம், அவர் சுய தீர்மானம் எடுக்கிறதுக்கு அவர் கொடுத்திருந்தார். அவர் சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை நீங்கள் சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்கள சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு தடை பண்ணல, அதாவது ஒரு வேலியை அடைச்சி வைக்கல, ஒன்றும் செய்யலை. நீங்கள் தீர்மானம் எடுங்க, உங்கள் தீர்மானத்தினால நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, என்ன காரியமோ அதை நீங்கள் அனுபவிப்பீங்க என்று ஆண்டவர் ஏவாள் இடத்துல ஆதாம் இடத்துல சொன்னார். ஆக ஆண்டவர் யாரும் வற்புறுத்துவதில்லை, கட்டாயப்படுத்துவதில்லை. He is giving you free will to make decision. When someone make you to listen to them, force them to listen to them, that is called in fear. You are living in fear every day. With that authority, the man above you or woman above you, if you are living in fear, that shows is not obedience, is slaveness. So, அடிமைத்தனத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் வித்தியாசத்தை நான் உங்களுக்கு தெளிவாய் நான் சொல்லியிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையால் இந்த நாட்களிலே மிக மிக முக்கியம். ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், இப்படியாப்பட்ட நாகரிகமான உலகத்தில் இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருந்தும் சார், இப்போ பொருந்தாது சார் என்று சொல்லுகிற நாட்களிலே ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்கிறார்னா, சபைக்கு ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Let us turn to 2 Timothy chapter 3 verse 1 and 2. 1 and 2. 1 2 வாசிப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள் கடைசி நாட்களிலே வரும். இதுதான் அந்த கடைசி நாட்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியாப்பட்ட கொடிய காலத்துல தான் நாம் இருக்கிறோம். 2வது வசனத்துல இந்த நாட்களிலே என்ன நடக்கும்னா, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். போதும், இந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் கடைசி காலத்துல கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லியிருக்கு. கொடிய காலங்கள் என்ன, தாய் தகப்பனுக்கு அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிறது கீழ்ப்படியாமை. இந்த இடத்துல கீழ்ப்படியாமல், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல கீழ்ப்படியாத நம்ம ஜனங்கள் கீழ்ப்படியாம போயிடக்கூடாது. நாம் நம்மளுடைய பிள்ளைகள், பெரியவர்களும் சின்னவர்களும் வரப்போகிற சந்ததி இந்த கீழ்ப்படியாமல் போகிறார்கள் என்று கர்த்தர் இந்த வசனத்தை கொடுக்கிறார். இனி வருங்கால சந்ததிக்கு ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் இந்த வசனத்தை அவர் கொடுக்கிறார். நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள், இது உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த முக்கியமான காரணம் என்னவென்றால், நான் சொன்ன பிரகாரம் இதன் மூலமாக தான் ஆசீர்வாதமும் இதன் மூலமாக தான் சாபமும் வருகிறது, வீழ்ச்சியும் வருகிறது. ரோமர் 5:19, Romans chapter 5 verse 19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலும் அதுதான் ஒரு வாசல். இந்த உலகத்துக்கு பாவம் பிரவேசிக்க அது ஒரு வாசலாய் இருந்தது. மனிதனுடைய அழிவு வருவதற்காக அது ஒரு வாசலாய் இருந்தது. மனிதனுக்கு மரணம் சம்பவிக்குவதற்காக அந்த கீழ்ப்படியாமை வாசலாய் இருந்ததுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்து கீழ்ப்படைந்ததுனால வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம், பிதாவானவருக்கு எல்லா நாட்களிலும் அவர் கீழ்ப்படிஞ்சவராய் இருந்தார். அவருடைய உலகத்தின் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய போதகராகிய யோவான் ஸ்நானகனுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். அவருடைய கீழ்ப்படிகிறது இரட்சிப்பை உண்டாக்கிற்று. அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார், தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார், தன் ஊழியனுக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய படிந்த அந்த காரியம், கீழ்ப்படுகிற அந்த காரியம் இரட்சிப்பை உண்டாக்கினது, நித்திய ஜீவனை உண்டாக்கினது. கீழ்ப்படிதல் இரட்சிப்பை உண்டாக்கினது, கீழ்ப்படிதல் நித்திய ஜீவனை உண்டாக்கினது. முதல் கீழ்ப்படியாமை மரணத்தை உண்டாக்கினது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த கீழ்ப்படுகிற காரியம் நித்திய ஜீவனை உண்டாயிற்று. சாவாத ஒரு வாழ்க்கையை கீழ்ப்படிதல் கொடுத்தது. அல்லேலூயா. அருமையான ஒரு காரியம். அடுத்து நாம் பார்க்க போகிறோம் 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த நாட்களிலே நம்மளுடைய தலைப்பானது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இன்னும் சிறப்பாகவும் பலமாகவும் வாழ ஆண்டு. சிறப்பாகவும் பலமாகவும் வாழும் ஆண்டு. இந்த ஆண்டு சிறப்பாக நாம் வாழ வேண்டும், இன்னும் பலமாக ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் சிறப்பு பலம் என்று பார்க்கும் பொழுது சரீர காரியத்தை பார்க்கிறோம், சரீரவிதமான ஆசீர்வாதம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது அது உள்ளான ஆசீர்வாதம், உள்ளான பலன். இந்த உள்ளான ஆசீர்வாதம், உள்ளான பலன் நமக்கு பகிரங்கமான ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அது எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிறகு பார்க்கலாம், 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். 1 Samuel chapter 16 verse 7. சீமேயி அவனை தூஷித்து, இரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனே. மன்னிக்கணும், 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும்
இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் ஆண்டவர் சொல்லுகிறாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் வெளிப்படமான காரியங்களை பார்த்துதான், வெளிப்படமான ஆசீர்வாதங்களை பார்த்து. ஒருவேளை சரீர சுகத்தை வைத்து அது ஒரு ஆசீர்வாதம், நம்மளுடைய செல்வம், நம்மளுடைய பணம், நம்மளுடைய வீடு வாசல், நம்மளுடைய பிள்ளைகள், இதெல்லாம் ஆசீர்வாதம் தான். இது உலக பிரகாரம் உலகம் பார்க்கிற ஒரு வெளியரங்கமான ஆசீர்வாதம், அது தேவைதான். ஆனால் தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதம், அவர் உள்ளான ஆசீர்வாதத்தை அவர் பார்க்கிறார். அவர் உள்ளான ஆசீர்வாதத்தை அவர் பார்க்கிறார். இந்த உள்ளான ஆசீர்வாதத்தின் மூலமாக வருகிற வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் பார்க்கிறார். லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனம். Luke chapter 16 verse 15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ தெளிவா ஆண்டவரை போட்டிருக்கிறாரு. மனுஷர் முன்பதாக மேன்மையா இருப்பது தேவன் முன்பதாக அருவருப்பாய் இருக்கிறது. தேவன் முன்பதாக அருவருப்பாய் இருக்கிறது. நீங்களோ வெளித்தோட்டத்தை பார்க்கிறீர்கள், கர்த்தரோ உள்ளான ஆசீர்வாதத்தை அவர் பார்க்கிறார். உள்ளான ஆசீர்வாதத்தை மூலமாக வருகிற வெளி ஆசீர்வாதத்தை. உள்ளுக்கு ஆசீர்வாதம் இருந்தா வெளியே ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். என்ன ஆசீர்வாதம்? நீதிமொழிகள் எடுத்துக்கொள்வோம். Proverbs chapter 10 verse 22. Proverbs நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதில் அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நம்மளுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நம்முடைய ஆசீர்வாதத்தில் அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அதாவது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அதில் அந்த ஆசீர்வாதம் மூலமாக நமக்கு பிரச்சனை வராது. ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் பல வருடத்துக்கு முன்பதாக போயிருக்கும் பொழுது அவர்களுக்கு திராணிக்கு மிஞ்சி ஒரு வீடை வாங்குகிறார்கள். திராணிக்கு மிஞ்சி ஒரு வீடை வாங்குகிறார்கள். நான் எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. காரணம், நான் சொன்னால் பாஸ்டர் என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள், அல்லது பாஸ்டர் போராமையில் இதை சொல்லுகிறார்கள் என்று கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எப்படி சொல்வது என்று தெரியல. அவங்க சொல்லுகிறாங்க, பாஸ்டர் நாங்கள் மொதல் வாட்டி லோன் அப்ளை பண்ணணும், கிடைக்கல. ரெண்டாவது வாட்டி அப்ளை பண்ணணும், கிடைக்கல. மூணாவது வாட்டி இன்னும் நாங்கள் ரொம்ப அதிகமாக நாங்கள் ப்ரே பண்ணிட்டு நாங்கள் அப்ளை பண்ண, முதல்ல ப்ரே பண்ணாங்க, அவங்க கிடைக்கலன்னு சொல்லும்பொழுது தேவனோட சித்தம் இல்லை. நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே கிடைச்சிருக்க கூடாதுன்னு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர், கிடைச்சிச்சு பாஸ்டர். எப்படி கிடைச்சிச்சு? மூணாவது ஆளை வச்சு சில காசை அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக நாங்கள் இந்த லோனை எடுத்தோம். இந்த மூணாவது ஆள் என்று சொல்லுறதே தப்பான காரியம். உங்களுக்கு பேங்க் லோன் நீங்கள் அப்ளை பண்ணி அப்ரூவ் பண்ணலன்னா நீங்கள் சரியான உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு அர்த்தம். அவங்க ஆராய்ச்சி செய்வாங்க, உங்களுடைய வருவாய் எவ்வளோ,
உங்களுடைய வாழ்க்கையில் கமிட்மெண்ட், இன்னும் எத்தனை காரியத்துக்கு நீங்கள் கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களால் மாதம் கட்ட முடியுமா, ஏற்கனவே எடுத்த கடனில் நீங்கள் ஒழுங்காக கட்டிக்கிட்டு வரீங்களா, அல்லது ஏற்கனவே உங்களுடைய காடி வாங்கியிருப்பீங்க, அந்த காடியை நீங்கள் சரியாக கட்டலைன்னா அந்த காரியம்லாம் அதில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த வீடை வாங்குவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை என்ன செய்வாங்க, தகுதி இல்லை, அவங்க கொடுக்க மாட்டாங்க, லோன் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன், காடியில் போய்கிட்டு இருக்கும் பொழுது, ஈவன் பிளாக் லிஸ்ட் ஆல்சோ we can approve loan for you. அதாவது உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் ஆக்கிட்டாங்க, அவங்களுக்கு கூட நாங்கள் லோன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு சைன் போர்ட்டை பார்த்தோம். இதெல்லாம் வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். நீங்கள் கடந்து போகும் பொழுது நீங்கள் ஒருவேளை உங்கள் வீடுக்கு கூப்பிட்டு நீங்கள் என்னை பிளஸ் பண்ண சொல்லலாம், ஒரு பெரிய சாட்சி சொல்லலாம். ஆனால் இதுக்கு மத்தியில் உங்களுக்கு பிரச்சனை வரும் என்றால், உங்களுடைய லோனை நீங்கள் சரியாக கட்ட முடியாமல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால் அது ஆசீர்வாதம் இல்லை. காரணம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே அவர் வேதனையை கூட்டார். இன்னும் உண்மையாக சொல்ல போனால், கடன் வாங்கிறது, ஒரு வீட்டுக்கு கடன் வாங்கிறது அது ஒரு வேதனை தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்கன்னு தெரியாது. இதை குறித்து நான் வாதிக்க விரும்பலை, பேச விரும்பலை. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் தனியாக வந்து என் இடத்துல பேசுங்க, நம்ம பேசலான்னு அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கர்த்தருடைய அனாதி சித்தம் இதுதான், நம்ம கடனே வாங்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், கடன் வாங்குகிறோம். ஆனாலும் நம்மளால் கட்ட முடிகிறது என்றால், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஃபைன். நீங்கள் கட்ட முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் வீடை வாங்கி அதன் மூலமாக குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கிறது, அநேகர் டைவோர்ஸ்க்கு போயிருக்கிறாங்க இந்த பணத்தின் நிமித்தம். ஆகையால் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வேதனையை கூட்டார். அது ஐஸ்வர்யத்தை தரும், அது அவரில் வேதனையை கூட்ட மாட்டார். ஆக முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் உள்ளான ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த சகோதரனுக்கு, அந்த சகோதரிக்கு, பாஸ்டர் எனக்கு ஒரு சின்ன வீடு போதும் பாஸ்டர், ஒரு சின்ன வீடு போதும் பாஸ்டர். அது உள்ளான ஆசீர்வாதம். என்னன்னா, போதும் என்ற மனதுடனே தேவ பக்தியை அவங்க பார்க்குறாங்க ஆதாயம் என்று. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 6வது அதிகாரமும் தெரியல, அதில் இருக்க போதும் என்ற மனதுடனே தேவ பக்தி ஆதாயம். போதும் பாஸ்டர், இது எனக்கு போதும் பாஸ்டர். நீங்கள் அந்த மாதிரி உள்ளமுடையவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம், வசனம் சொல்லுகிறது, கொஞ்சத்துக்கு உண்மையாய் இருக்கிறவனை ஆண்டவர் அநேகத்துக்கு அதிபதியாய் ஆக்குவார் என்று. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அற்புதங்க, அற்புதம். அதை பின்பற்றி பார்க்கும் பொழுது அதில் வருகிற சமாதானம், சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வெளி அரங்கமான அந்த வசனத்தை வாசிமா. லூக்கா 16:15. அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. ரொம்ப தெளிவான ஒரு வசனம், ரொம்ப தெளிவான ஒரு வசனம். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தாவீது நாளுக்கு நாள் பலத்தான் என்று சொல்லும் பொழுது, it is not only the worldly blessing, it's inner blessing as well. When you have the inner blessings and you can see the blessings which comes to you, God will bless you with all kind of blessing and he never adds sorrow into it. That is real blessings. I have prayed for many non-believers. அநேக அவிஸ்வாசிகளுக்காக, வசதி உள்ள அவிஸ்வாசிகளுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது வீடு அவ்வளோ அருமையாக இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ளாக இருந்த பிரச்சனை பயங்கரம். ஆகையால்
ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்க வெளியே இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்காதீங்க, உள்ளான ஆசீர்வாதத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 3வது தலைப்பு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 13:36. 13:36 மன்னிக்கணும், 11:36. ரோமர், மறுபடியும் சொல்றேன், ரோமர் 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாக அவருக்காக உண்டாகப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் என்னத்துக்கு இருக்கிறோம், என்னத்துக்கு வாழுகிறோம், எப்படி வந்தோம்? அவரால் வந்தோம். அவரால் வந்தோம். அவருக்காக நாம் வாழ்கிறோம். அவருக்காக நாம் வாழ்கிறோம். ஆகையால் எல்லாம் சகலமும் அவருக்காக. யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து கேட்போமாக. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவராலே உண்டாயிற்று, எல்லாம் அவராலே உண்டாயிற்று. அதனால்தான் சகலமும் அவராலும், அவரால தான் நம்ம இருக்கிறோம், அவரால தான் நம்ம வாழுகிறோம், அவரால தான் இந்த உலகத்தில் வந்தோம். ஆகையால் அவரால, அவர் மூலமாக நாம் கிடைச்சதெல்லாம் அவர் மூலமாக. அவர்தான் காரணம், அவர்தான் காரணம். நம்மளுடைய நன்மையான வாழ்க்கைக்கு, நம்மளுடைய நித்திய ஜீவனுக்கு அவர் காரணம். அவர் நம்மளுடைய ரட்சிப்புக்கு அவர் காரணம். நம்மளுடைய வீட்டில் அனுபவிக்கிற சமாதானத்துக்கு அவர் காரணம். நம்மளுடைய வீட்டில் இருக்கிற சந்தோஷத்துக்கு அவர் காரணம். உலக பிரகாரமான காரியத்தை நாம் வாங்கி விடலாம், ஆனால் பணத்தினால் வாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் அவர் மூலமாக தான் வரும். சமாதானம் அவர் மூலமாக தான் வரும். சந்தோஷம், மெய்யான சந்தோஷம் அவர் மூலமாக தான் வரும். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். போகும்போது சொல்றார், என்னத்தை வச்சுட்டு போறார்? நமக்கு சொத்து சமாதானம். கிறிஸ்து நமக்காக வச்சுட்டு போன சொத்து என்னது? சமாதானம். என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். என்னுடைய உலகம் கொடுக்கிறது போல அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் கொடுக்கிறேன். இந்த சமாதானத்தை பணத்தினாலே நாம் வாங்க முடியாது. ஹல்லேலூயா. சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்மளுடைய வாழ்க்கை அவருக்காக வாழ வேண்டும். அவருக்காக நாம் வாழ வேண்டும். நம்மளுடைய லைஃபோட ஃபோக்கஸ் எல்லாம், ஆண்டவரே இதன் மூலமாக உங்களுடைய நாமம் எப்படி மகிமைப்படுகிறது? ஆண்டவரே இதன் மூலமாக உங்களுடைய நாமம் எப்படி மகிமைப்படுகிறது? ஆண்டவரே எனக்கு ஒரு காடி கொடுத்தீர், அந்த காடி மூலமாக உங்களுடைய நாமம் எப்படி நான் மகிமைப்படுத்துகிறேன்? ஆண்டவரே எனக்கு ஒரு வீடை கொடுத்தீர், ஆண்டவரே இந்த வீட்டின் மூலமாக உங்களுடைய நாமம் எப்படி மகிமைப்படுகிறது? ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தீர், என் பிள்ளைகள் மூலமாக எப்படி உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது? அவருக்காக எப்படி நம்மளுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது? ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடுத்திருக்கிறீர், என் பணத்தை கொடுத்திருக்கிறீர், ஆண்டவரே இந்த பணம் உங்களுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துகிறது? எனக்கு வீடை கொடுத்திருக்கிறீர் ஐயா, இந்த வீடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். என் வீட்டில் அந்நியர்களை நான் வர வச்சு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன், சாப்பாடு கொடுப்பேன்.
எத்தனை பேருடைய வீடு, நீங்கள் நிறைய வீடு வச்சுருக்கீங்க, பெரிய பெரிய வீடுலாம் இருக்குது. எத்தனை பேர் நம்மளுடைய வீடுகள்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது? மகிமைப்படுத்தினால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லாவிட்டால் நாம் சுயநலமாக இதெல்லாம் எனக்கு, இதெல்லாம் எனக்கு, நான் என் குடும்பம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமாங்க. எல்லாம் சகலமும் அவராலும் அவர் மூலமாக அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லாம் அவருக்கே, சகலமும் அவருக்கே. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார் இந்த உலகத்தில். வேறு ஒன்று காரியத்துக்காகவும் இல்லை, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருக்காகவும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அடிப்படை காரியத்தை நான் போட்டிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இனி வருகிற நாட்களில் இது குறித்து இன்னும் விரிவாக நாம் பார்ப்போம். இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. இந்த புதிய வாரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் முதல் வாரமாக இருக்கிறபடியாலே நீங்கள் ராப்போஜனைக்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நான் அறிவிப்பு செய்த பிரகாரம் நீங்கள் ராப்போஜனை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். என்னுடைய மனசு வேதனைப்பட்டது. சிலர் வீட்டுக்கு போகும் பொழுது நான் செய்யவே இல்லை பாஸ்டர், நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தயவு செய்து உங்களுக்கு நல்ல காரணம் இருந்தால், கர்த்தர் அறிவார் எல்லாவற்றையும், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். நல்ல காரணம் இருந்தால் பரவாயில்லை, நீங்கள் இதெல்லாம் அசட்டை பண்ணினால் நீங்களும் சபை சொல்லுகிற காரியத்துக்கு, கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறீர்கள். கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் கீழ்ப்படியுங்கள். அதில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரை நம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இந்த கருப்பொருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கருப்பொருளுக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நமது கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அவர் மூலமும் அவருக்காகவும் இன்னும் சிறப்பாகவும் பலமாகவும் வாழ ஆண்டு 2021. கர்த்தாவே, அப்படியாக எங்கள் ஜனங்களை நீ வழி நடத்த போகிறதுக்காக நன்றி. இந்த தமிழ் சபையை நீ வழி நடத்த போகிறதுக்காக நன்றி. கிரீஸ் சபையை வழி நடத்த போகிறதுக்காக நன்றி. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. கர்த்தாவே, இது இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் நீர் கரம் பிடித்து கொள்ளும். எல்லாரும் கரங்களே உயர்த்தி கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் என்னை கரம் பிடித்து வழி நடத்தும். இந்த வருடம் முழுவதும் என்னை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆண்டவரே, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதற்கு நான் கீழ்ப்படிந்து நான் செல்ல விரும்புகிறேன் ஐயா. ஆண்டவரே, நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். நீர் கொடுத்த அதிகாரங்களுக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். அதே நேரத்தில் கர்த்தாவே, ஆண்டவரே, நான் இன்னும் பலமாகவும் இன்னும் ஆண்டவரே செழிப்பாகவும் இன்னும் நான் ஆசீர்வாதமும் ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் சந்தோஷமாய், உமக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை பலப்பட, உமக்குள்ளாக ஆண்டவரை நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேவனே, சகலமும் ஆண்டவரே உம்மாலும் ஆண்டவரே மூலமாகவும் உமக்காகவும் இருக்கிறது. ஆகையால் உங்களுக்காக நாங்கள் வாழ எங்களுடைய ஃபோக்கஸ் எவ்வளோ சம்பாதிக்கணும், எவ்வளோ சேர்த்தோம் அதுன்னு இல்லாதபடி ஆண்டவரே உங்களுக்காக நாங்கள் வாழும் பொழுது ஆசீர்வாதம் எங்களை தேடி வரும். ஆபிரகாமுக்கு நீ வாக்குத்தத்தம் கொடுத்தீர் அல்லவா? ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெரிய ஜாதியாய் ஆக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவரே, நான் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் இந்த வருடம். ஆண்டவரே, எனக்காக அல்ல, பிறருக்காக ஆசீர்வாதமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிரேஸ் தமிழ் திருச்சபை குடும்பத்தினர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உம்முடைய சிறகுகளினாலே மூடும். உன்னதமானவருடைய மறைவு அவர்கள் மேல் இருக்கட்டும்.
சர்வ வல்லவருடைய நிழல் அவர் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னும் வியாதியில் இருந்தால் ஆண்டவரே அவர்களை நீ சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்கே இருந்தாலும் ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆண்டவரே, அடியேன் ஆண்டவரே நான் உங்களிடத்தில் நோக்கி நான் வேண்டுகிறேன். அவர்களை தொடுவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. எந்த வியாதி படுக்கையில் இருந்தாலும் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. அவங்களுடைய கடன் பிரச்சனை இந்த வருடம் ஆண்டவரே நீங்கட்டும் கர்த்தாவே. அவர்களுடைய தொடர்ந்து இருக்கிற வியாதி அவர்களை விட்டு போகட்டும் ஆண்டவரே. எல்லா இடுக்கண்ல இருந்து இந்த வருடம் கர்த்தாவே அவர்களை விடுதலைப்படுத்தும். அவர்கள் உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் ஆண்டவரே. உமக்காக வாழ்வார்கள். ஆசீர்வதிக்கிறேன், வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ராப்போஜனைக்காக ஜெபிக்கிறேன். ராப்போஜனை எடுக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தன்னைத்தானே ஆராய்ந்து சோதித்தறிந்து ஆண்டவரே இந்த ராப்போஜனையை எடுக்க நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யாவரும் சொல்வோமாக ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மறந்துவிட வேண்டாம், நம்முடைய கருப்பொருள் நமது கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இன்னும் சிறப்பாகவும் பலமாகவும் வாழ ஆண்டு 2021. ஹல்லேலூயா, ஆமேன். ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். יברכך אדוני וישמרך, יאר אדוני פניו אליך ויחונך, יישא אדוני פניו אליך וישם לך שלום. The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you peace. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.